لعيفة بوجود محمد سيد المرسلين الذي ألبسه الله تاج النبوة وجعله نبي الأنبياء وآدم منجدل منتج في الطين استفاه حبيبا طبيبا خصوصا من بين هذا الأمم أجمعين. فقال الله تبارك وتعالى وهو أصدق القائلين: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه 10 سنة أو كما قال عليه الصلاة والسلام. நம்மை எல்லாம் படைத்து நமக்கெல்லாம் உணவளித்து நம்முடைய நாற்றங்கள் தேற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எவரை இவ்வையகத்தில் நான் படைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினானோ அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த இஸ்லாத்தின் தியாகிகளான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், இறுதி நாள் வரை ஈமான் கொண்டு வாழக்கூடிய நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான சிறப்பான எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீர்த்திகளை, சிறப்புகளை, புகழ் மாலைகளை பாடக்கூடிய கண்ணியமான சிறப்பான சங்கையான மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய உலமாக்களே, ஹாஃபில்களே, மதரசா மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ஒரு சிறப்பான மாதத்திலே, சங்கையான ஒரு சிறப்பான இடத்திலே நாம் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர்கள் உதித்த இந்த மாதத்திலே சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியமும் எமக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். நாங்கள் பாக்கியசாலிகள் என்பதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சுப்ஹான மௌலிதை நாங்கள் ஓதுகின்றோம். இந்த இடத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஓதுகின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்திலும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை நாங்கள் பாடுகின்றோம். இந்த இடத்திலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நாங்கள் புகழ் மாலைகளை பாடுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரங்களை சொல்லுகின்றோம், அதற்காக வேண்டி மின் விளக்குகளை நாங்கள் எரிய விடுகின்றோம், அந்த இடத்துக்கு நாங்கள் அச்சர் வாசனைகளை பூசுகின்றோம், இப்படி அந்த இடங்களை அலங்கரிக்கின்றோம். இப்படியாக காலங்கள் உருண்டோடும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் இந்த இடத்துக்கு வந்து போனவர்கள் தான். அந்த பிள்ளைகள் எங்களுடைய தோளுக்கு மேலால் வளர்ந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய கையிலே கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போன் கையிலே வந்துவிடும். மிக பெரிய ஒரு பைக் கையில இருக்கும். இப்படியாக அவர் நம்முடைய தோளுக்கு மேலால் வளர்ந்ததற்கு பின்னால் பெற்றோர்கள் சொல்வதுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக ஒரு சில நிமிடங்கள் இருப்பார்கள். மறு சில நிமிடங்கள் பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு காரணம் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவிலே வரக்கூடிய பயான்களை எல்லாம், சோசியல் மீடியாவிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர்கள் கேட்டு
அதை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பின்னால் எங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்பார்கள், இது குர்ஆனிலே இருக்கின்றதா, இது ஹதீஸிலே இருக்கின்றார்களா, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா, சஹாபாக்கள் இதை செய்தார்களா, அப்படி கேட்பார்கள். கேட்டுவிட்டு அவர்கள் ஒரு பயானை பார்த்துவிட்டு கொண்டு வந்து காண்பிப்பார்கள். பாருங்கள், இந்த பயானை இப்படி சொல்லுகின்றார், இவர் பெரிய அறிஞர், இவர் சோசியல் மீடியாவிலே பல விஷயங்களை பேசுகின்றார், இவருடைய நிறைய பயான் இருக்கின்றது, எடுத்து பாருங்கள். இவர் தொழுகையை பற்றி பேசுகிறார், திக்ரை பற்றி சொல்லுகின்றார், ஸலவாத்தை பற்றி சொல்லுகின்றார், ஜகாத்தை பற்றி பேசுகின்றார், இவர் பெரிய ஒரு அறிவாளி, இவர் சொல்லுகின்ற செய்தியை கேளுங்கள் என்று பெற்றோரிடத்திலே கொண்டு வந்து காண்பிப்பார். எப்படி? அது போன்றுதான் ஒரு செய்தி சோசியல் மீடியாவிலே வந்திருக்கின்றது. முஜாஹித் இப்னு ரஸீன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கின்றார், அவர் சோசியல் மீடியாவிலே சொல்லுகின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒரு இடத்தை எடுத்து மௌலிது படிப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய சரித்திரங்களை சொல்வதற்காக வேண்டி, அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்வது, அதற்காக வேண்டி நாங்கள் அழகான ஆடைகளை அணிந்து கொள்வது, அதற்காக வேண்டி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து புகழ் மாலைகளை பாடுவது, இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய மிக மோசமான 3 செயல் என்று அவர் சோசியல் மீடியாவிலே சொல்லுகின்றார். எங்களுடைய இளைஞர்கள், வாலிபர்கள் அதை பார்த்துவிட்டு, அதை கேட்டுவிட்டு, அதை வீட்டிலே சொல்லுகின்றார்கள், அதை சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி இவர் பேசுகின்றார் பாருங்கள், இவர் பெரிய அறிவாளி, இவருடைய பயானை எடுத்து பாருங்கள், நிறைய விஷயங்களை இவர் சொல்லுகின்றார். இவர் சொல்லுகின்றார், இந்த மௌலிது மஜ்லிஸ் படிக்கக்கூடிய இடத்தை ஒதுக்கி கொண்டு ஒரு பள்ளி வாயல், ஒரு மதரசா அல்லது மௌலிது மஜ்லிஸுக்கு ஒரு இடம் என்று ஒதுக்கி அதற்காக வேண்டிய ஆடைகளை அணிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவது மிக மோசமான 3 செயல் என்று அவர் சொல்லுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது போன்ற செய்திகளை கொண்டு போய் வீட்டிலே உள்ளவர்களுக்கு காண்பிப்பார்கள். நீங்கள் பல வருடங்களாக விதத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் பல வருடங்களாக நரகத்துக்கு போற வேலையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், இவர் சொல்லி காட்டுகின்றார், இவருடைய நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து படியுங்கள். இவர் சோசியல் மீடியாவிலே நிறைய விஷயங்களை சொல்லுகின்றார், திக்ரை சொல்லுகின்றார், குர்ஆன் ஆயத்தை அழகாக ஓதி காண்பித்து குர்ஆனுக்குரிய விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார் என்று நிறைய விஷயங்களை அவர்களுடைய உள்ளத்திலே, பெற்றோர்களுடைய வீட்டிலே உள்ள சகோதரருடைய உள்ளத்திலே புகுத்தினதோ அவர்களும் அவர் சொல்லுகின்றது சரிதான் என்று சொல்லி இன்று அப்படி எத்தனையோ பேர்கள் திசை மாறி போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சரியான முறையிலே எம்முடைய வாலிபர்களுக்கு நாம் தெளிவை கொடுத்து கொள்ள வேண்டும். வருடந்தோறும் நாம் மௌலிதை ஓதுவதும் சாப்பாடு கொடுப்பதும் அல்ல நோக்கம், அவர்களை நாங்கள் சரியான முறையிலே அணுகி அவர்களுக்குரிய சரியான விளக்கத்தை கொடுத்துவிட வேண்டும். சோசியல் மீடியாவிலே வரக்கூடிய செய்திகள் இப்படி வந்துவிட்டால் அதை இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், அதற்குரிய விளக்கம் இப்படி. அவர் சொல்வதிலே எந்த தெளிவும் இல்லை, அவர் சொல்வது மார்க்கத்துக்கு முரணான செயல் என்பதை நாம் சரியான முறையிலே சுட்டி காட்ட வேண்டும். அலியின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பொய்யை சொல்லுவார்களா? இதை சொன்னவர்கள் இமாம்கள் பொய்யான செய்திகளை கிதாபுகளை எழுதி வைப்பார்களா? மன் அல்லம மௌலித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான சபபன் லிகிராத்திஹி லா யஃருஜு மினத் துன்யா இல்லா பில் ஈமான் வயதுகுல் ஜன்னத பிகைரி ஹிசாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிது
மஜ்லிஸ்களிலே அதை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஒருத்தர் ஓதுகின்றார். அந்த வாழ்க்கை வரலாறுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி முஹப்பத்தை வைத்து இதை செய்கின்றார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நிறைய தொழுதிருக்கின்றோம், நாங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் மாடை எல்லாம் தேவையில்லை. அவர்களை சரித்திரங்களை சொல்லி அதற்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்கி புகழ் மாலைகள் எல்லாம் பாடிவிட்டு அச்சர்கள் பூசிவிட்டு அழகான ஆடைகளை எல்லாம் உடுத்து வந்து ஒரு இடத்தில இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்தால்தான் நாம் சுவர்க்கம் போவோம் என்று வந்தில்லை என்று யாராவது தன்னுடைய உள்ளத்திலே இருமாப்பு கொண்டால் அல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர் சுவர்க்கம் போவதை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டார்களே, கியாமத்து நாள் எப்ப வரும் என்று, கியாமத்து நாள் எப்ப வரும் என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாதா அஜத்தலஹ, அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? கியாமத்து நாளை பற்றி பெருசாக பேசுகின்றீர்களே, அதற்காக வேண்டி என்னத்தை நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், நான் பெருசா தொலைவும் இல்லை, நோம்பு பிடிக்கவும் இல்லை, நான் உங்களை முகப்பத்து வச்சுக்கிறேன், உங்களை நான் அன்பு வச்சிருக்கிறேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அல் மர்உ மன் அஹப்ப, நீங்க யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களோட இருப்பீர்கள், என்ன நேசித்தா நாளைக்கு என்னோட நீங்கள் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சரித்திரத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்கள் பிறக்கின்ற நேரத்தில் நடந்த அதிசயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்திலே வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோத்திரத்திலே வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கின்றார் என்ற செய்தியை தான் இந்த சுபஹான மௌலிது கிதாபிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள் இமாம்கள். அதைத்தான் நாங்கள் கவியாகவும் சரித்திரமாகவும் இங்கே படிக்கின்றோம். அதற்கிடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லுகின்றோம், அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லுகின்றோம். இப்படி சொன்ன நாங்கள் நரகத்துக்கு போவோமா? நஊது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே சோசியல் மீடியாவிலே வரக்கூடிய செய்திகளை நம்பி நம்முடைய வீட்டிலே உள்ளவர்களை போய் குழப்பத்திலே ஆழ்த்தி விடாமல் நம்முடைய வாலிபர்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மஅரூஃபுல் கரீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய இறைநேசர். அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பொய்யை சொல்லுவார்களா? அவர்கள் சொல்லுகின்றார்கள், கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், மன் ஹய்ய தஆமன் லிஅஜ்லி கிராத்தி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு இடத்தை ஒதுக்கி அழகான ஆடை உடுத்து அதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவது மிக மோசமான செயல் என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். மஅரூஃபுல் கரீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற ஒரு இறைநேசர் சொல்லி காட்டுகின்றார், மன் ஹய்ய தஆமன் லிஅஜ்லி கிராத்தி மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதி மஜ்லிஸுக்காக வேண்டி சாப்பாடை தயார் செய்வது, வஜமா இஹ்வானன் சகோதரிகளை ஒன்று சேர்ப்பது, வஅௌகத சிராஜன் விளக்குகளை ஏற்றுவது, வலபிஸ ஜதீதன் புதிய ஆடைகளை உடுப்பது, புதிய ஆடைகளை அணிவது, வதபஹன வதஅத்தர சாம்பராணி போடுவது, அத்தர் பூசுவது, தஅலீமன் லிமௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை படிப்பதை கண்ணியப்படுத்துவதற்காக. மௌலிது நபி என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு சிறப்பு அதுகளை கண்ணியப்படுத்துவதற்காக இப்படி செய்கின்றார். சகோதரர்களை ஒன்று சேர்க்கின்றார், சாப்பாடை தயார் செய்கின்றார், அச்சர் பூசுகின்றார், புதிய ஆடை அணிகின்றார், சாம்பராணி போடுகின்றார், ஒரு இடத்தை ஒதுக்குகின்றார். இப்படியெல்லாம் நீங்கள் செய்தென்று சொன்னால், கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி செய்தென்று சொன்னால், ஹஷரஹுல்லாஹு யௌமல் கியாமah, கியாமத் நாளையில அல்லாஹ் உங்களை மஅல் ஃபிர்கத்தில் ஊலா முதலாவது கூட்டத்தில் மினன் நபியீன்
வஸ்ஸித்தீகீன் வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இப்படி நல்ல கூட்டத்தில் உங்களையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். யாரு? மௌரூஃபுல் கரீஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு பின்னால வந்தவங்க தான் இவங்க எல்லாம். இவர்கள் அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்றவர்களோ அல்லது அல்லாஹ்வுடைய இறைநேசர்களோ அல்ல. அவர்கள் குர்ஆன் ஹதீஸை படித்திருக்கின்றார்கள். படித்து இமாம்கள் சொல்வதை கேட்காமல் தன்னுடைய சுய புத்திக்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள். குர்ஆன் ஹதீஸுக்கும் தன்னுடைய சுய புத்திக்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட விலாயத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புடையவர்கள், அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் இப்படி அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, وقال سري السقطي قدس الله سره العزيز من قصد موليا يقرأ فيه مولد النبي صلى الله عليه وسلم فقد قصد روضة من رياض الجنة. சிர்ரி ஸிக்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மன் கஸத மௌலிஅன், ஒரு இடத்தை ஒருவர் நாடுகின்றார், யுக்ரவு ஃபீ மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் சிறப்புகள் பேசப்படக்கூடிய ஓதப்படக்கூடிய ஒரு இடத்தை ஒருவர் நாடுகின்றார் என்றால் ஃபகத் கஸத ரௌதத்துன் மின் ரியாலில் ஜன்னah, சொர்க்கத்தின் பூஞ்சோலையில் ஒரு இடத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று செய்தியை சொல்லி காட்டுகிறார். இப்படி நிறைய செய்திகளை இமாம்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குறுகிய நேரத்திலே இப்படியான நிறைய செய்திகளை சொல்ல முடியாது. எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை, எங்களுடைய வாலிபர்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். கடைசி காலம் நெருங்கும் பொழுது ஒரு ஃபித்னாவுடைய காலம். அந்த ஃபித்னாவுடைய காலத்திலே கையிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா தான், இந்த கையடக்க தொலைபேசி தான் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிச்சலங்களையும் அழித்து கொண்டு போகக்கூடிய ஒரு கருவி. எனவே அதை விட்டும் எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய வாலிபர்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் மாலைகளை பாடக்கூடிய இந்த நல்ல விடயங்களை எம்முடைய முன்னோர்கள், எம்முடைய மசாயிகுமார்கள் செய்து வந்தார்கள். மசாயிகுமார்கள் செய்தால் நாங்கள் செய்கின்றோம். அவர்கள் தப்பான வழியிலே ஒரு காலமும் இதை செய்ய மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த சிறப்புகளை பேசுவது, அதற்காக வேண்டி இடம் ஒதுக்குவது, அதற்காக வேண்டி ஆடைகள் அணிவது மோசமான செயல் என்று அவர் அங்கே சொல்லி காட்டுகின்றார். அதை வாலிபர்கள் பார்த்துவிட்டு அதை வாட்ஸ்அப்பிலே பகிர்ந்து விடுகின்றார்கள். நிறைய பேர் இதை பாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதுதான் உண்மை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அதை நம்பி வழிகேட்டின் பக்கம் சென்று விடாமல் எங்களுடைய வாலிபர்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்து எம்முடைய முன்னோர்கள் மசாயிமார்கள் வாழ்ந்த வழிப்படி நாங்கள் வாழ்ந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களோடு நாளை பாபுல் ஐமன் என்ற வழியாக சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் எமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை விட்டு மறைந்து பண்டறைகளை இருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகின்ற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எம்முடைய வாயினால், எம்முடைய நாவினால் ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிழலிலே எங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் ஹௌதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலே இருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு உட்பட்டவர்களா எங்களை ஆக்கி அருள்வாயாக. அவர்களோடு பாபுல் ஐமன் என்ற வழியாக சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.